சண்டே ஈவினிங் வீட்டில் 2 பேக்கெட் பொரி இருந்துச்சு. சரி, ஒரு பேக்கெட்டில் சின்ன வயசில் கலர் கலராக விரும்பி சாப்பிட்ருப்போம்ல பொரி உருண்டை, அதை செஞ்சுட்டு இன்னொரு பேக்கெட்டில் மசாலா பொரி ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொரி உருண்டைக்கு வெள்ளை பாகு ரெடி பண்ணிட்டோம். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்தோம். அண்ட் கன்சிஸ்டன்சியும் நல்லா தான் வந்துச்சு. என்ன ஃபால்ட் ஆச்சுன்னு தெரியல. பொரி சேர்த்து கலந்த உடனே உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி இல்லாமல் உதிரியாக போயிடுச்சு. கடைசியாக தோசை ஒழுங்காக வரலனா எப்படி தவா மேலேயோ தோசை மாவு மேலேயோ பழி தூக்கி போடுவோமோ அதே மாதிரி தான். வெள்ளம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுத்துட்டோம். இப்படியும் உருண்டை பிடிச்சா கடிச்சு சாப்பிடணும்ல, பட் அதுக்கான வேலையே இல்லை. ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம் நினச்சிக்கிட்டோம். அடுத்ததாக டின்னருக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சுல கார்லிக் ரைஸ், அதுதான் செஞ்சோம். உரிச்ச 15 பல் பூண்டு கூட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணி நல்லா இடித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதம், கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா எஃபர்ட்லெஸ் டேஸ்டியஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.